சாயிராம். இனி உன் இல்லமும் உள்ளமும் சந்தோஷத்தில் களை கட்டப் போகிறது. நம்பிக்கையாக கேள். இனி எல்லாமே உனக்கு வசமாகும். நம்பிக்கையோடே கேள். உன்னுடைய மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்முன்னே சர்வ நிச்சயமாக கேட்பாய், பார்ப்பாய். இதுவரை உன் வாழ்வில் சந்தோஷமின்மை, நிம்மதியின்மை, வேதனை எல்லாம் அதிகமாகத்தான் இருந்தது. உன் வாழ்க்கையே போராட்டக் களமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய். நான் உன்னை வரவழைத்து விட்டேன். இதுநாள் வரை நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக உன் சாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது. இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ. இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிக்காட்டவே செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே. எனவே எப்பொழுதும் முடியாது என்று சொல்லாதே. முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் எண்ணம் போல் அனைத்தையுமே உன்னால் முடித்து விடலாம். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் எண்ணம் போல். சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபமாகவே இருக்கும். சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தாகத்தான் இருக்கும். சுமக்கத் தெரிந்து கொள். சுமைகளை மிக சுலபமாக கடந்து விடலாம். பிரச்சனை வந்துவிட்டால் உடனே துவண்டு போய் உட்கார்ந்து விடாதே. நீ விழி மூடியிருந்தாலும் கதிரவன் கதிர் எழுப்பாது, நிற்கவே நிற்காது. கதிரவன் கதிரை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார். நீ ஓரமாக ஒதுங்கி நின்றாலும் கூட உன் பிரச்சனை உன்னை விட்டு எப்பொழுதும் விலகாது. உனக்கு என்று வர வேண்டியது நீ எந்த தொலைவில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். எனவே என் குழந்தையே, எதுவானாலும் எதிர்த்து நின்று போராடு. துணிவிருந்தால் மட்டும் அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து விடலாம், ஜெயித்து விடலாம், வெற்றியை நிலைநாட்டி விடலாம். எதையும் கண்டு அஞ்சாதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை என் பார்வை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது.
எதுவுமே உன்னை தவறாக நெருங்கும்படி நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் அனுமதித்தாலும் அது உன்னை நெருங்கும்படி நான் விடமாட்டேன். ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கும் பொழுது, அந்த நாள் விடியும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடுதான் அந்த நாள் துவங்குகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது அது உனக்கான ஒரு அனுபவமாகவே இருக்கிறது. அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை மேலோங்க செய். எப்படி வாழ்ந்தால் வாழ்வில் சிறக்கலாம், ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சிந்தனை போல், உன்னுடைய நினைப்பு போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும், சாதகமாகவே நடக்கும். உன் வாழ்க்கைக்கு நல்ல நல்ல மாற்றங்களை தர வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பா கையில் இருக்கிறது. நான் எப்பொழுதும் பொறுப்பிலிருந்து மீளவே மாட்டேன். என் நாவிலிருந்து வீணாக எந்த சொற்களும் எழவே எழாது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது குழந்தையே. உன் மனதில் என்ன வேதனை இருந்தாலும், சோகங்கள் இருந்தாலும் உடனே என் செவிகளில் சொல்லிவிடு. நீ சொன்ன தருணத்திலேயே, நீ கேட்ட தருணத்திலேயே மிகப்பெரிய உதவி உன்னை வந்து சேரும். நீயே கேட்டுப்பார், நம்பிக்கையோடு கேட்டுப்பார். மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். நிம்மதியாக இரு. என் மீதான உன் நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. வீண் போக நான் விட்டுவிடவே மாட்டேன். இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகிறாய். தைரியமாக இரு. ஜெயிப்பதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு இரு. வார்த்தையில் உள்ள சக்தியின் பலம் மிக அதிகமே. ஒருவர் வெகு நாட்களாக கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு அவதியுற்று வந்தார். ஒரு நாள் அவரை பார்க்க குரு ஒருவர் அவர் வீட்டிற்கு வந்தார். வாடிய உடலோடு மனமும் சோர்வுற்ற நிலையில் இருந்த அந்த நோயுற்ற நபர் இதை பார்த்த குரு, நாம் அனைவரும் இவருக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம் என கூறி மனமுருகி அவருக்காக வேண்டிக் கொண்டார் அந்த குரு. அங்கிருந்த அவரது நண்பர்களும் உறவினர்களும் அவரோடு இணைந்து கடவுளை வேண்டத் தொடங்கினார்கள். பிறகு அந்த குரு, இறைவனின் அருளால் நிச்சயம் உங்களுக்கு நோய் குணமாகிவிடும். இத்தனை பேரும் உங்கள் நோய் குணமாக வேண்டியிருக்கிறார்கள். உங்களுக்கு உடல் நிலை சரியாகிவிடும் என கூறினார். அந்த கூட்டத்தில் நார்த்திகன் ஒருவன் இருந்தான். போதகர் சொன்னதை கேட்டதும் நக்கலாய் அவன் சிரிக்கத் தொடங்கினான். வெறும் வார்த்தைகள் போய் அவனை குணப்படுத்துமா அல்லது வெறும் சொற்கள் மாற்றத்தை ஏற்படுத்துமா என கூறி மிக நகைச்சுவையாக சிரித்தான் அந்த மனிதன். அதற்கு அந்த சமய குரு, இந்த கூட்டத்திலேயே மிகப்பெரிய முட்டாள், மூடன், மூர்க்கன் நீங்கள்தான் என சொன்னார். இதை கேட்டதும் அவன், நீங்கள் கூறியதற்கு உடனே மன்னிப்பு கேளுங்கள், இல்லையேல் உங்களை நான் அடித்து விடுவேன் என்றபடி அடிக்கப் பாய்ந்தான் அந்த மனிதன். பதற்றமே இல்லாமல் அந்த குரு, முட்டாள், மூடன், மூர்க்கன் என்பது வெறும் சொற்கள்தானே, அவை உன்னை இப்படி மாற்றிவிட்டதே எப்படி? இந்த சொற்கள் உன்னை எப்படி தூண்ட முடிகிறதோ அதேபோல் நான் நல்ல சொற்களால் பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்று கூறினாராம். இதை கேட்ட அந்த மனிதன் வெட்கி தலை குனிந்தான். நம் எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் சக்தி உள்ளது என்பதை கண்டிப்பாக நம்பிக்கையோடு நம்பு. நல்லதையே நினை, நல்லதையே பேசு என அழகான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இரு. இன்று என்ன நிலையில் இருக்கின்றோமோ அந்நிலையை கொடுத்தது நம் எண்ணங்கள்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாகும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இந்த சரியான நேரத்தில் வாய்ப்பு வந்து உன்னை சூழும் இந்த நேரத்தில் சரியான முடிவு எடுத்துவிடு. அது மட்டுமல்லாமல் முதலில் இதை விட்டுவிடு. ராஜயோக வாழ்க்கையை நிச்சயமாக நீ பெறுவாய். இத்தனை நாட்களாக உன் வாழ்வில் நல்லது நடப்பதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும்
நான் சரி செய்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் இது அவ்வளவுதான். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது. இனி என் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லை. என் வாழ்க்கையே சூறாவளி போல இருக்கிறது. நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? என்னை சூழ்ந்து எப்பொழுதும் கஷ்டங்கள் மட்டுமே இருக்கிறது என்பது போன்ற எதிர்மறை சிந்தனைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை சொற்களையும் சொல்வதை முதலில் நிறுத்திவிடு. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாய்பாபா இருக்கும் பொழுது நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். நீ எதிர்பாராத அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா நான் எடுத்திருக்கிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீருவேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்கவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ சந்தேகித்த ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி காட்டவும் உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கவும் நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்ற பாதையில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றமிகு மாற்றம்தான். இதுநாள் வரை அனைத்து கஷ்டங்களையும் பார்த்த உனக்கு இனி இன்பமயமான சந்தோஷமான மிக ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கப் போகிறேன். ஆரம்பத்தில் நீ என்னை நோக்கி வரும் பொழுது எந்த ஒரு விதமான நம்பிக்கையில்லாமல் எதிர்பார்ப்பில்லாமல் மற்றவர்கள் கூறுகிறார்களே, மற்றவர்கள் எடுத்துரைக்கிறார்களே என்றுதானே என்னை நோக்கி வந்தாய். அதற்கு பிறகு என்மேல் தீர்க்க முடியாத நம்பிக்கையும் என்மேல் முழுவிதமான ஆத்மார்த்தமான உணர்வும் மாறியிருப்பதை நான் நன்றாக அறிந்து கொண்டேன். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறியதை பார்த்து நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழும்போது நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் இன்னும் அதிகமானது தவிர குறையவில்லை. இப்படி நல்ல எண்ணங்களோடும் நல்ல உணர்வோடும் ஆத்மார்த்தமான உணர்வோடும் இருக்கும் என் பிள்ளை எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். என் மீது முழுவதுமான நம்பிக்கையோடும் பக்தியோடும் இருக்கும் என் பிள்ளைக்கு நல்லது செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? முடிந்தவரை உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள், தேவையில்லாத சொற்கள், தேவையில்லாத சிந்தனைகள் அனைத்தையும் மறுத்துவிடு. உன் வாழ்வில் நீ ராஜயோக வாழ்க்கையை நிச்சயமாக காண்பாய். திடீர் திருப்பம் உன் வாழ்வில் நடைபெறும், நிகழ்ந்தே தீரும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும், எது உன்னை சுற்றி நடந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன் வேலையை செய்து கொண்டே இரு. கஷ்டங்களை தவிடு பொடியாக்க நான் வருவேன். உன் கஷ்டங்களை தவிடு பொடியாக்க நான் நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக ஆனந்தமாக உன் வாழ்க்கையில் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். உன் வாழ்வில் முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. அந்த திருப்பத்திற்கான விடியல் உனக்காகவே விடியப் போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். குழந்தையே, எப்பொழுதும் எதிலும் மனதை விட்டு விடாதே. கர்ம வினைகளின் வலிமைகளில் நீ போராடி கொண்டு இருந்தாலும், உன் கர்மாவின் தாக்கத்தினால் நீ போராடி கொண்டிருந்தாலும், நீ இருப்பது உன் சாயப்பாவிடம், நீ இருந்து கொண்டிருப்பது உன் சாயப்பாவின் அருகில் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. குழந்தையே, நீ துன்பத்தை எப்பொழுதெல்லாம் அனுபவிக்கிறாயோ, எப்பொழுதெல்லாம் போராட்டத்தின் உச்சியில் நின்று கொண்டிருக்கிறாயோ, அப்பொழுது என்னுடைய அன்பு கரங்கள் உன்னை நோக்கி வரும்.
என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடமே இருக்கும். உன்னுடைய மன வேதனையும் மன போராட்டத்தையும் தீர்க்க என்னாலான முயற்சிகள் அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என் பிள்ளையாகிய உன்னை மன வேதனைப்படும்படி நான் எப்பொழுதும் விட்டுவிடவே மாட்டேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னுடைய அன்பும் என்னுடைய அரவணைப்பும் உன்னை நிச்சயமாக தாங்கியே பிடிக்கும். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாய்க்குத்தான் தெரியும் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கின் வேதனை என்னவென்று. ஆனால் அந்த வேதனையெல்லாம் பறந்தே போய்விடும் அந்த தாய் தன் குழந்தையின் முகத்தை பார்த்தவுடன். தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கும் அந்த நொடி, அந்த தருணம், தான் வாழ்க்கையில் இதுவரை தான் சந்தித்த அனைத்து வேதனைகளையும் அனைத்து துன்பங்களையும் மறந்து அந்த சந்தோஷ தருணத்தை அனுபவிப்பாள் ஒரு தாய். அந்த தாயின் சந்தோஷம் எவ்வளவு எல்லையே இல்லாததோ, அந்த தாயின் மகிழ்ச்சி எல்லையில்லாமல் இருக்கிறதோ, அதே மாதிரி அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை என் பிள்ளையாகிய நீயும் இந்த தருணத்தில் அனுபவிக்கப் போகிறாய். அந்த தருணம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது குழந்தையே. இது உன்னுடைய நேரம். உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அள்ளி அள்ளி தரப்போகும் நேரம். என்னுடைய சிரித்த முகம் எப்படி உன் கண்கள் படுகிறதோ அதே மாதிரி மகிழ்ச்சியாக, சிரித்ததாக, ஆனந்தமாக உன் வாழ்க்கையும் மாறத்தான் போகிறது. அப்பா, என் வாழ்க்கை மாறிவிட்டது, நான் எப்படிதான் உங்களுக்கு நன்றி சொல்லப் போகிறேன் என்று புரியவே இல்லை என்று நீ என்னிடம் நிச்சயமாக வந்து கூறுவாய். அந்த தருணத்தை நான் உனக்காக நிச்சயமாக ஏற்படுத்தியே தீருவேன். எந்த நிமிடம், எந்த நொடி உன் சாயப்பாவின் பாதத்தில் நீ சரணடைந்தாயோ அந்த நேரம் முதல், அந்த வினாடி முதல் நான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மகிழ்ச்சியிலும் உன் ஆனந்தத்திலும் உன் வேதனையிலும் உன் துன்பத்திலும் உன் சோதனைகளிலும் அனைத்திலும் நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ ஆனந்தமாக இருக்கும் பொழுது நான் உன்னை பார்த்து பூரிப்படைகிறேன். நீ மனவேதனையாக இருக்கும் பொழுது உன் வேதனையை எப்படி தீர்க்கலாம் என்ற சிந்தனை செய்து கொண்டு உன் வேதனையை தீர்த்து வைப்பதற்கான வேலையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் பிள்ளையே. நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும். அந்த நம்பிக்கை ஒன்றே போதும். உன்னுடைய ஆசைகள், வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எதுவுமே நிராசையாக போகாது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். உன்னுடைய ஆசைகள் எல்லாமே உனக்கு நிறைவேறும். சாயியை முழுவதுமாக நம்பினாலே போதும். தினமும் பூஜை புலஸ்காரம் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மனதால் உனக்கு ஒரு முறை சாயி என்று நினைத்தால் போதும். உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியும். சாயிநாதரே, என் வேண்டுதல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் என்னுடைய பிரார்த்தனை ஏன் பலிக்காமலேயே இருக்கிறது? என் வாழ்க்கை ஏன் மேம்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது என்றுதானே கேட்கிறாய் குழந்தையே? உன்னுடைய பிரார்த்தனை, நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். நான் அந்த வாக்கை உனக்கு பரிபூர்வமாக கொடுக்கிறேன். உன்னுடைய கர்மாவின் வலிமைகளால் தான் சில நேரம் அது காலதாமதமாகிறது. உன் கர்மாவின் வலிமைகளையும் குறைக்கும் வேலையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதற்குள் நான் சாயப்பாவிடம் வைத்த வேண்டுதல்கள் எதுவுமே பலிக்கவில்லை. என்னை சாயப்பா பார்க்கவே இல்லை, என் வாழ்க்கையை வழிநடத்தவே இல்லை என்று அனைத்தையும் நம்பிக்கை மொத்தத்தையும் இழந்து விட்டது போல் நினைத்து கொண்டு என்னிடமே வந்து கோபமாக பேசுகிறாய் குழந்தையே. நீ என்னிடம் எப்பொழுது சரணடைந்தாயோ அப்பொழுதே நான் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் யோசித்துதான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் மனதை ஆறுதல் படுத்த, உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த, உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன், யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன்.
சிறிது காலதாமதமாகிறது என்றால் அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சியாக இரட்டிப்பு சந்தோஷமாக நிறைவேறப் போகிறது என்பதை மனதில் இருத்திக்கொள். இப்பொழுதே உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே. நீ என்ன நினைத்து கொண்டு, என்ன பிரார்த்தனை செய்து கொண்டு, மனதில் என்ன வேண்டிக் கொண்டு இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக நீ நினைத்ததற்கு மேலாகவே நிறைவேறும். நீ நினைத்ததற்கு இரட்டிப்பாகவே அந்த நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். நீ சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகிறாய். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாக வந்து கொண்டே இருப்பேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். நன்றி சொல்வதற்கு வார்த்தைகளே என்னிடம் இல்லை என்று என்னிடம் வந்து நீ சொல்லத்தான் போகிறாய். இதுவும் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை குழந்தையே. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு எந்த நொடியும் சென்றதும் இல்லை.